அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் 5 வருஷத்துக்கு பிறகு புதிய பிராண்ட் நியூ மோட்டார் பைக் இறக்குமதியாக இருக்குது. நான் சொல்கிறது 100% உண்மையான விஷயம். பல்சர் N160 என்ற மாடலுடைய இந்த பல்சர் பஜாஜ் கம்பெனியின் பல்சர் தான் இறக்குமதியாக இருக்குது. உண்மையிலேயே எத்தனையோ பேருண்ட கனவா இருந்தது பைக் எப்போ இறக்குமதியாகும் என்று. அதில் முதலாவது கட்டமாக பெரிய பைக்கை இறக்கி இருக்கிறாங்க. உண்மையிலேயே பார்க்குறதுக்கு இந்த பல்சரை பாருங்கள், நல்ல லுக்கிங்காக இருக்குது. பஜாஜ்ன்ற பல்சர் அப்படியே கொம்பனி பொழுத்தினோட எப்படி இருக்குன்னு பாருங்கள். அச்சு அசலாக அப்படியே பிராண்ட் நியூவாகவே வந்திருக்குது. உண்மையிலே எத்தனையோ பேருண்ட ஆசையாக இருக்கும் இப்படியான பைக்குகள் பிராண்ட் நியூ எடுக்க வேணுமென்று. NS160 தான் இந்த பைக்கின பேர். NS இல்லை, N160 தான் இந்த பைக்குடைய பேர். இலங்கையில் உள்ள எல்லா பஜாஜ் ஷோரூம்லையும் டிசம்பர் 3ஆம் தேதியிலிருந்து இது விற்பனைக்காக அமுல்படுத்தி இருக்கிறோம். நாங்கள் வேண்ட நேரத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான ஆட்கள் இந்த பைக்கை புக் பண்ணி வாங்கி இருந்துச்சுன்னா, அப்போ இந்த பைக்கெல்லாம் என்ன மாதிரி புக் பண்ணுறது, என்ன விலை, என்ன எல்லா டீட்டெயில்ஸையும் தான் இதில் பார்க்க போகிறோம். பைக்கை பாருங்க என்ன லுக்கிங்காக இருக்குன்னு சொல்லி. பார்க்க சும்மா சூப்பராக இருக்குது மக்களே. இந்த N60 பைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உண்மையில் அந்த பழைய NS200 பைக் மாதிரியே அதே மாதிரியே இந்த எல்லாம் செட்டப்புகள் செய்திருக்கணும். பாருங்க, பஜாஜ்ன்ற முன்னுக்கும் பின்னுக்கும் டிஸ்க் பிரேக் சிஸ்டங்கள். இதில் பாருங்கள் இன்ஜின் எல்லாம் என்ன வடிவாக இருக்குன்னு சொல்லி. உண்மையில் இந்த பிராண்ட் நியூ எடுக்கிறதுலையே ஒரு தனி மகிழ்ச்சி. என்ன தான் செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்து ஓடினாலும் இந்த பிராண்ட் நியூவாக எடுத்து ஓடுறதுல ஒரு சரியான மகிழ்ச்சி. முன்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் LED பல்ப் கொடுத்துருக்கணும். பாருங்கள் அந்த முன் ஹெட் சிஸ்டங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையில் பார்க்க ஒரு அழகாக இருக்குது. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்க ஸ்பெஷல் இந்த பைக்கில் கணக்கு ஸ்பெசிஃபிக் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன மாதிரின்னு சொல்லி நாங்கள் இப்போ ஒன்றொண்டா பார்ப்போம். இந்த பைக் 160 cc. இன்ஜினை பாருங்கோ, இன்ஜின் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்ஜினுக்கு ஒரு கேஸ் ஒன்று முன்னுக்கு கொடுத்துருக்கணும். இது இன்ஜினுக்கு பாதுகாப்பாக இருக்கும். பாதுகாப்புக்காக தான் அதெல்லாம் கொடுத்துருக்கணும். இதென்று டேங்குகள், ஹெட் சிஸ்டங்கள் எல்லாமே உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு வடிவாக இருக்குது. பாருங்கோ, டேங்குகள், சீட்டுகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த முன் மீட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மீட்டரோட சும்மா அந்த நார்மலாக பார்க்குற அந்த மேனுவல் மீட்டர் இருக்குது. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீட் மீட்டர், ஆயில் மீட்டர் இப்படியான விஷயங்கள் இருக்குது. இந்த டிஜிட்டல் மீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரம் எல்லாம் ஓடும். உண்மையில் அந்த பழைய பைக்குகளை விட இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. அதை விட ஒரு USB கேபிள் போடுற, சார்ஜ் போடுற ஒரு பின் வருது. நீங்கள் பைக் ஓடிக்கொண்டு இருக்கல இந்த பைக்கில் உங்களோட ஃபோனை சார்ஜ் போடக்கூடிய மாதிரி இருக்கும். பின்னுக்கெல்லாம் பாருங்கள், அந்த பழைய NS பைக் மாதிரியே இருக்குது. இந்த பழைய NS200 மாதிரியே இருக்குது. இதுக்கு நீங்கள் நார்மலாக இந்த பைக்குக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் பேமெண்ட் 2,25,000 ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா சரி. டாக்குமெண்ட் சார்ஜோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,32,000 அப்படி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுண்ட ஃபுல் விலையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் 9,34,000 ரூபா. பாருங்கள் முன் ஹெட்லைட் எல்லாம் எப்படி ஏற்றிதுன்னு சொல்லி. உண்மையில் பார்க்க உண்மையிலேயே ஒரு வடிவாக இருக்குது. இது LED பல்ப் தான். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஞ்சள் பல்ப் இல்லை, LED பல்ப் தான். பாருங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. இது நீங்கள் லீசிங் போட்டும் எடுக்கலாம், அல்லது நீங்கள் ஃபுல் பேமெண்ட் கட்டியும் எடுக்கலாம். லீசிங் போடுறேன்னு சொன்னால் 2,25,000 ரூபா உங்களோட கையில் இருந்தாலே காணும். அதை விட இந்த பைக் இப்போ 5 வருஷத்துக்கு பிறகு வந்ததால் கையிருப்புகள் சரியாக முடிவடைஞ்சு கொண்டு இருக்குது. ஆகவே நீங்கள் 25,000 ரூபா கட்டி புக் பண்ண வேண்டி இருக்குது. 25,000 ரூபா கட்டி புக் பண்ணினீங்களா நீங்கள் உடனே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள் முன்னுக்கெல்லாம் எலோ வீல், மற்றது ABS பிரேக். உங்களுக்கு தெரியும் ABS பிரேக்குன்றது நல்ல ஒரு ஸ்மார்ட்டான பிரேக். முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்க் பிரேக். அதே மாதிரி பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்க் பிரேக் தான். உண்மையில் முன்னுக்கும் பின்னுக்கும் டிஸ்க் பிரேக்குன்னு சொல்லியிருக்க அடித்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் இறக்காமல் பைக் நிற்கும். NS பாருங்கோ, உண்மையிலேயே இந்த பைக்கை பார்க்கல அந்தளத்துக்கு மனம் குளிர்ந்து கொண்டிருக்கு. இதில் பாருங்கோ, இதில் ஆயில் லெவல் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பழைய இந்தியன் பைக்குகளில் இது பார்க்கலாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் MRF டயர் தான் போட்டிருக்கணும். உங்களுக்கு தெரியும் பிராண்ட் நியூவாக வார பைக்குகளுக்கு MRF டயர் போட்டிருப்பினோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ சர்வீஸும் கொடுக்கணும். நீங்கள் பஜாஜ் கம்பெனியில் இலங்கையில் எங்கே போனாலும் இந்த பைக் எடுக்கலாம். ஆனால் கையிருப்பு தட்டுப்பாடுன்றதால நீங்கள் புக் பண்ணி எடுக்க வேண்டும். இது நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கிறார்கள். இந்த பஜாஜ் ஷோரூமுக்கு போய் எடுக்கலாம்.
பாருங்க. இதில் வந்து பிளாக் கலர், சிவப்பு கலர், வெள்ளை கலர் முதலான கலர்கள் இருக்குது. இப்போ ஸ்டாக் இருக்கிறது வந்து பிளாக் கலர் தான். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். நான் இதில் வெளியில் சூரிய ஒளிக்கு விட்டு எடுக்கிறேன். பாருங்க எப்படி மின்னி கொண்டு இருக்குன்னு. உண்மையில் இந்த பிராண்ட் நியூ ஓடேக்கில் உண்மையில் இந்த பைக் வந்து நல்லா இருக்கும். ஓகே மக்களே, இந்த பைக்கை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கீழே நான் இதில் வந்து உங்களோட இந்த சேல்ஸ் கடையில் இந்த ஃபோன் நம்பரை தரேன். இந்த சேல்ஸ் கடைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தரணிஸ் மோட்டர்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தி ஏனையின் ரோட்டு போகுது பாருங்க. கிளிநொச்சி கரடிப்போக்கு சந்தியில் ஒரு சதோசா இருக்குது. அதுக்கு முன்னுக்கு தான் இந்த மோட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபோன் நம்பரும் தந்திருக்கிறேன். ஓகே மக்களே, நன்றி வணக்கம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.